வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் வந்து சைனா இந்தியாவை சுற்றி அமைச்சிருக்கிற ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கு இந்தியா கொடுக்க போகிற பதிலடிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய முதல் டைமண்ட், அதாவது போர்ட், எந்த போர்ட் அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய சபார் போர்ட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். எந்த விதத்தில் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது, சைனாவுக்கு எந்த விதத்தில் மிகப்பெரிய ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னாக்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ்னுடைய போர் நடந்துட்டு இருக்கு. இதை காரணமாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து ஹவுத்திங்கிற ஒரு கூட்டத்தை வச்சு செங்கடலில் வர கப்பல்கள்லாம் தாக்கப்படுறதாக, அதாவது இஸ்ரேல் சார்ந்த கப்பல்களோ இல்லை அவங்களுக்கு ஈரானுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற கப்பல்களையோ தாக்கப்படுறதா நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும். இதன் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அமெரிக்கா வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல காலமாகவே ஈரான் மேலே பல சாங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தடைகள் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த தடைகள்னால என்ன ஆகுது ஈரானுக்கு அப்படின்னாக்க, அவங்களுடைய எண்ணெயை வந்து வேற எந்த கண்ட்ரியும் அவங்களால விற்க முடியாது. அதாவது இந்த கச்சா எண்ணெய்னு சொல்கிறோம்ல, இதுலேருந்து தான் பெட்ரோல் டீசல்லாம் வருது, அதை விற்க முடியாத ஒரு தடை இருந்தது. அவங்களுக்கு மற்ற எந்த கண்ட்ரியும் ஆயுதங்கள் சப்ளை பண்ணக்கூடாது, கெமிக்கல்ஸ் சப்ளை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பலவிதமான தடைகள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பேக்ரவுண்டில் வந்து இந்தியா வந்து ஈரானோட எந்த மாதிரி உறவில் இருக்குது அப்படின்னாக்க, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல 10 ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் மிக சுமூகமான உறவு தான் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி, ஒரு நாட்டினுடைய வர்த்தகம் வந்து பொருளாதாரம் வளரும்னா அதனுடைய வர்த்தகம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. உள்நாட்டு வர்த்தகம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வர்த்தகம் திறமையாக செயல்படணும், நல்லா வரணும். அது அந்த மாதிரி பார்க்கும்போது கடல் வழியாக போகிற வர்த்தகங்கள் தான், அதாவது கார்கோ ஷிப்ஸ் மூலமாக போகிறது தான் மிக அதிக அளவில் இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கோ இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸுக்கோ நம்ம வந்து வர்த்தகம் செய்யும்போது என்ன ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னாக்கா, இல்லைனா ரொம்ப அந்த வழியை முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் அடுத்ததை பற்றி பேசுவோம். அந்த வழி எப்படி அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் ஏமன் அது வழியாக போய் செங்கடல் வழியாக போய் அதுக்கப்புறம் சூயஸ் கால்வாயை கடந்து மெடிட்ரேனியன் சீக்கு போயிட்டீங்கன்னா, அங்கே இட்டாலியில் இருக்கிற போர்ட்டோ இல்லை அங்கேருந்து தரை வழியாக ரெயிலோ ரோடோ எதுலேயோ நம்மளுடைய குட்ஸை கண்டெய்னரில் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். அதுலேருந்து ஃபுல் யூரோப்பையும் கவர் பண்ணிடலாம். இந்த வழியை விட்டால் வேற என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே வந்து ஆப்பிரிக்கா வழியாக சுற்றிக்கிட்டு போய் சவுத் ஆப்பிரிக்காவோட டிப், அதை கேப்டவுன் சுற்றிக்கிட்டு தான் போகணும். அது வந்து டைம் எடுக்கும், நிறைய நாட்கள் ஆகும், செலவும் அதிகம், ஃபியூவல் வேஸ்டேஜ் ஆகும், இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஹவுத்தி வந்து இந்த செங்கடலில் போகிற கப்பல்கள் எல்லாத்துலேயுமே தாக்குறதுனால இந்தியா வந்து இந்த சபஹார் போர்ட் எடுத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. எப்படிங்கிறத பார்க்கலாம். சபஹார் போர்ட் வந்து ட்ரேட் விஷயத்தில் என்னென்னலாம் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதன் பிறகு வந்து அது எப்படி சைனாவுக்கு ஒரு செக்காக இருக்குது, சைனா வந்து பாகிஸ்தானில் இருக்கிற குவாதார் போர்ட்டை எடுத்திருக்காங்க, அதுக்கு எப்படி ஒரு செக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த சபஹார் போர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ப்ராஜெக்ட், டர்ன்கி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி எடுத்து அந்த போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, இந்த கான்ட்ராக்ட்லாம் இந்தியாவுக்கு ஈரான் கொடுத்துருந்தது. நல்லுறவு காரணமாக நல்ல தலைவர் இருக்காங்க, நல்ல வெளியுறவு மந்திரி இருக்காரு, அவரை பற்றி நல்லாவே தெரியும் நமக்கு, பிரமாதமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு வராரு நாட்டு நலனுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து என்ன குறிப்பாக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த சபஹார் போர்ட்டை வந்து நம்ம கட்டுமானங்கள் நடுவில் என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் நின்று போச்சு. முதல்ல கொடுத்த கான்ட்ராக்ட் படி அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும், அதோட இருந்தது. அப்புறம் நடுவில் ஏதோ சில சங்கடங்கள், இந்த யூஎஸ் இது மாதிரி போட்ட சாங்ஷன்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. இந்த சாங்ஷன்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா கவனிக்கலாம், ஈரான்லேருந்து இந்தியா இன்றைக்கும் இந்த அமெரிக்காவை, ஐயா நீ உன்னுடைய சாங்ஷனும் எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற விதத்தில் சொல்லி ஈரான்லேருந்து நம்ம ஆயில் வாங்குறோம், கேஸ் வாங்குறோம், அதுவும் எல்லாமே கன்செஷனல் ரேட்டில் வாங்குறோம். அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஹோல்டு அதாவது கிளவுட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து அமெரிக்கா கிட்ட இருக்குது, நல் உறவு ஈரான் கிட்ட இருக்குது. அமெரிக்காவால் நம்ம வாங்குறத வந்து தடையே செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல, நமக்கு
நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அதனால கூட வந்து ஈரான் வந்து இந்தியா ஒரு நம்பத்தகுந்த நண்பராக தான் பார்க்குது. அது அமெரிக்கா மேலே அவ்வளவு வெறுப்பும் இஸ்ரேல் மேலே வெறுப்பும் இருக்குது. மிகப்பெரிய எதிரியாக பார்த்தாலும் இந்தியாவை வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய நண்பன், ஒரு நல்ல நண்பராக தான் பார்க்குது. அது நம்ம பார்க்குறோம். இந்த சபஹார் போர்ட்டுக்கு வந்து நடுவில் தடைப்பட்டதுன்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணாருன்னா, நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே போயிருந்தார். அதை பற்றி கூட நம்ம டிஎம்ல கூட வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் அங்கே போன உடனே ரஷ்யாவுக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஈரானுக்கு போனார். ஈரானில் பெரிய வரவேற்பு. இந்த தடைப்பட்டது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, முன்னாடி வந்து ஒரு நல்ல விதமாக தான் இந்தியாவுக்கு முடிஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி அப்படின்னா, முன்னாடி வந்து ரெண்டு டெர்மினல்ஸ் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலான்னு கான்ட்ராக்ட் மாதிரி இருந்தது. எல்லாம் கட்டி முடிங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணணும் போது நீங்கள் 2 டெர்மினல் ஆப்ரேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த முழு என்டையர் சபஹார் போர்ட் ஃபுல்லுமே இந்தியாவுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அது நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. சரி, இந்த சபஹார் போர்ட்னால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து லேண்ட் லாக்டு லேண்ட் அப்படின்னாங்க. அதாவது அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு துறைமுகம் கிடையாது, கடல் முகமே கிடையாது, அவங்களுக்கு துறைமுகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இந்தியாவிலேருந்து நம்ம சரக்கு ஏதாவது அனுப்பணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பொருள் எல்லாம் அனுப்பணும்னாக்க பாகிஸ்தான் வழியாக போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் உறவு எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா, அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க, நடுவில் ஏதாவது கண்ட்ரோல் போடுவாங்க, ஏகப்பட்ட விதிகள் சொல்லுவாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, இந்த சபஹார் போர்ட்டு போயிட்டிங்கன்னா, ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற பார்டர் வழியாக ரோடை போட்டு ரயில் ரோடு அப்படின்வாங்க, ரயிலும் இருக்கும், குட்ஸ் ட்ரெயின் மாதிரி இருக்கும், அந்த ரோடும் போடுவாங்க. இதில் வந்து இந்தியாவை விட சபஹார் போர்ட்டு இந்தியாவுக்கு கிடைச்சது ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இது பாகிஸ்தானுடைய தடைகள் எதுவும் இல்லாமல் நம்ம குட்ஸ் அங்கே அனுப்ப முடியும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்தெந்த மாதிரி உறவு இருக்குன்னு தெரியும். இவங்க வந்து ராக்கெட்டை கொண்டு போய் வச்சு அடித்து நொறுக்கியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அவங்க அகதிகளை வந்து லட்சக்கணக்கான அகதிகளுக்கு ரொம்ப அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான்லேருந்து ஆப்கான் அகதிகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் தள்ளினது அவங்களுக்கு பெரிய ஒரு இதாகிருக்கு, அவங்களுக்கு அதிருப்தி வந்திருக்கு. அந்த அதிருப்தியினால் பாகிஸ்தானை வந்து வச்சு செஞ்சிடுவேன் அப்படிங்கிற பாதி ஏரியா எங்களோடதுன்னு கிளைம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. அதனால் இது ஒரு பாகிஸ்தானுக்கு இன்டைரக்டாக இந்தியா வச்சிருக்கக்கூடிய ஒரு செக் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்து, அது ஒரு அட்வான்டேஜ்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். அது ஆப்கானிஸ்தான் தவிர என்ன இருக்குது அப்படின்னா, மேலே வந்து ஈரானுக்கு, அதாவது அந்த ஈரானுக்கு மேலே டர்க்மெனிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் இதெல்லாம் இருக்குது. இந்த டர்க்மெனிஸ்தானும் லேண்ட் லாக்டு தான். அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு சின்ன கடல் இருக்குது, அதை விட இதுதான் பெட்டர். டர்க்மெனிஸ்தான்லேருந்து நம்ம நிறைய கேஸ் வாங்குறோம், எக்கச்சக்கமாக கேஸ் வாங்குது இந்தியா. அதெல்லாம் வந்து கன்செஷனல் ரேட்டில் நல்ல ஒரு நெகோசியேஷனில் போய் அக்ரிமெண்ட்டை போட்டு வாங்குறாங்க. இப்போ இந்த டர்க்மெனிஸ்தானுக்குமே வந்து போர்ட் வந்து இந்த சபஹார் போர்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இங்கேருந்து நம்ம அனுப்பிட்டோம்னா அங்கேருந்து ரோடு வழியாக போகும். இந்த ரோடு வழியாக உங்களுக்கு வந்து டேங்கர்லையோ இதுவோ ஆயில் டேங்கர்லையோ கொண்டு வந்துட்டாக்கா, அங்கேருந்து கேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சபஹார் போர்ட்லேருந்து ஷிப்பு வழியாக நம்ம ஈஸியாக இந்தியாவுக்கு வந்துடலாம். நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரிபடும் உங்களுக்கு. இதை தவிர INSTC அப்படின்னு ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த INSTC என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார் அப்படிங்கிறது. இந்த காரிடாரை வந்து இந்தியா வந்து இப்போ இந்த சபஹார் போர்ட் மூலமாக அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை டர்க்மெனிஸ்தானுக்கோ அதுக்கப்புறம் உஸ்பெஸ்கிஸ்தானுக்கோ அங்கே அப்படியே ரோடு போட்டு அது வழியாக வந்து இந்த செங்கடல் மத்திய தரைக்கடல் சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடல் வழியாக போகாமல் லேண்ட் ரூட் வழியாகவே போகலாம் அப்படிங்கிறதா இந்த INSTC இருக்குது. இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்சிட் காரிடார், டிரான்ஸ்போர்ட் காரிடாருங்கிறது வந்திருக்கு. அதில் வந்து இந்தியா முக்கிய ரோல் வகிக்குது. இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெனிஃபிட்டாக நம்ம பார்க்குறோம். இந்த பெனிஃபிட்டை தவிர இங்கே வந்து சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. எதில் அடி விழுந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, BRI ஒன்ஸ் அகைன். இந்த BRIங்கிறது வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். சைனா வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா போர்ட்டுக்கு ரோடு போடுறதுக்கோ ஏற்கனவே பல தரம் சொன்னபடி அவங்க கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை திருப்பி கட்ட முடியாது. உடனே அந்த இடத்த, அந்த போர்ட்டையோ அந்த ரோடு இதையோ அவங்க எடுத்துருவாங்க, அந்த ஏரியாவையோ அவங்க கையில் எடுத்துப்பாங்க, அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதன் மூலமாக அந்த நாட்டுக்கும் ட்ரபிள் பண்ணுவாங்க. மற்ற நாட்டுக்களை குறிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இப்போ அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து
ஆல்மோஸ்ட் இந்த கண்ட்ரிலாம் இப்போ ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை வந்து ஈரான் இருக்கட்டும், ஈரான் இத்தனைக்கும் சைனாவோட ரொம்ப ஃப்ரெண்டு, அப்படி இருந்துமே சபார் போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும், நம்ம முக்கியமாக அதை கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. இது மாதிரி இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஜார்ஜியா மெலோனி இட்டாலியன் அதிபர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட எந்த மாதிரி உறவு வச்சுருக்காங்கன்னு ஒரு தந்தை மாதிரி அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட நிறைய அட்வைஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த G20 மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவங்க திரும்பி இட்டாலிக்கு போன உடனே செஞ்ச முதல் காரியம் வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டாங்க, சைனாவோட போட்ட அக்ரிமெண்ட்டை. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது சைனாவில் வந்து இந்த CCP, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனான்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஷி ஜின்பிங்கை வந்து கண்ணாப்பண்ணான்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு திறமே இல்லைன்னு. ஏன்னா நிறைய கண்ட்ரி அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து அக்ரிமெண்ட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. போட்ட பணம் பாதி ப்ராஜெக்ட் தான் ஆயிருக்கு, சில இடத்துல ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கவே இல்லை, போட்ட பணம் எல்லாம் அவுட்டுங்கிறதுல. இப்போ இந்தியா வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இது ஒரு விதத்தில் சைனாவுக்கு நம்ம கொடுத்துருக்கிற பதிலடின்னு நம்ம பார்க்கலாம். இதை தவிர இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, குவாதார் போர்ட்டுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது வந்து பாகிஸ்தானில் கராச்சி பக்கத்தில் இருக்குது, அது அரேபியன் சீல தான். இந்த குவாதார் போர்ட்டை வந்து கட்டினது, டெவலப் பண்ணது எல்லாமே சைனா. அவங்க அதை கையில் எடுத்துட்டாங்க, ஏன்னா பாகிஸ்தானுடைய நிதி நிலைமை சுத்தமாக சரியில்லைன்ட்டு. இப்போ என்னன்னா, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம், அதாவது மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு வந்து சபார் போர்ட் இருக்கும், ஈரானில் இருக்கிறது. இந்த பக்கம் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற குவாதார் போர்ட் இருக்கும், சபார் குவாதார். இந்த ரெண்டு பார்ட்டில் நீங்கள் சபார்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒன்றும் அதிகமாக கிடையாது. போர்ட் கண்ட்ரோலில் வந்து அதாவது கார்கோ மட்டும் இல்லாமல், கமர்ஷியல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல், எப்படி வந்து குவாதார் போர்ட்டில் வந்து சைனா தன்னுடைய சர்வேலன்ஸு, உளவு பார்க்குற கப்பல்கள் அதெல்லாம் வர வச்சு அதை வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக திருப்பி விட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி நம்மளாலையும் செய்ய முடியும். அங்கேருந்து ரொம்ப கிட்டக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் கிடையாது, அதை நம்ம ஈஸியாக பார்க்க முடியுன்றதுக்கு இங்கே நீ வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸில் வந்து முதல் பேர்லாக குவாதார் போர்ட்டை வச்சா, நாங்கள் ஈரானில் சபார் போர்ட்டை வைரமாக பதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்தியா பதிலடி கொடுத்துருக்கு, திறமையான ஒரு பதிலடியாக கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு போர்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பல போர்ட்டுகள் இருக்குது, வரிசையாக ஒவ்வொன்றா எந்தெந்த விதத்தில் வந்து எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்தியாவுக்கு எந்தெந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளியிலேருந்து வரக்கூடிய, குறிப்பாக சைனாலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்லேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள்லாம் இந்தியா எப்படி கையாள போகுது, எப்படி செக் வைக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு போர்ட்டாக நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.